இப்போ நம்ம பார்க்க போகிறது லூப்ன்ற கான்செப்டை பற்றி. லூப்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் ரிப்பீட்டாக பண்ணணும், ரிப்பீட்டாக ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா அதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப்பு. ஸோ எப்படி ஒரு லூப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோவில் ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு லூப் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக லூப்பில் மொத்தமாக 4 லூப் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப், நெஸ்டட் லூப். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபார் லூப்பை பற்றி. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் லூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபார் இன்ட் I equal to 1, I equal to 1, semicolon, I less than 3, semicolon, I plus plus. So this could print my name is for loop. ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு செட் ஆஃப் கோட் எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்ன்ற கீவேர்ட் ஃபார் லூப் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம செக் பண்ண போகிற கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ இங்கே நம்ம வந்து இன்ட் I ஈக்குவல் டு 1, அதாவது I ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் டு 1, அதோட வேல்யூ 1 இருக்கு. இதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ அடுத்து கண்டிஷன் I less than 3. நெக்ஸ்ட் உள்ளது வந்து இன்க்ரிமெண்ட் I பிளஸ் பிளஸ். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷனில் நம்ம வந்து I ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதிலிருந்து ஐயோட வேல்யூ 1 அப்படின்றது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் போவோம். ஸோ வந்து ஐயோட வேல்யூ லெஸ் தென் 3 இருக்க வரையும் ஒன்று கூடிட்டே இருக்கும். ஓகே, ஒன்று கூடிட்டே இருக்கும். ஸோ ஒன்று கூட கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூட வந்து 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும், கண்டிஷன் செக் பண்ணும். ஐயோட வேல்யூ வந்து 3யோட லெஸ் தெனானு. ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கும் போது லெஸ் தெனா இருக்கும். சரின்னு வந்து இது ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணணும். அடுத்து ஐயோட வேல்யூ வந்து மறுபடியும் ஐயோட வேல்யூ வந்து 2 மாறிடும். ஸோ அப்போ செக் பண்ணும் போது ஐயோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். அப்பயும் லெஸ் தெனா தான் இருக்கும். ஸோ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்து மை நேம் இஸ் ஃபார் லூப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். மறுபடியும் போயிட்டு மேலே செக் பண்ணும்போது ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 3 இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் செக் பண்ணும் போது இது வந்து லெஸ் தென் இல்லை, ஈக்குவல்ட்டா இருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ 3 இருக்கும் போது ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸா மாறிடும். அப்போ வந்து இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த கோட் செக் ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாச்சும் கண்டிஷனோ கொடுக்கணும், அங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை செக் பண்ண சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டி எடிட்டர் போயிட்டு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண லூப் அப்படின்ற ஸ்கிரிப்டை அட்டாச் பண்ணலாம்.
ஸோ கன்சோலை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு மை நேம் இஸ் ஃபார் லூப் அப்படின்னு 2 தடவை பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி 2 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபார் லூப்போட பேசிக்ஸ். ஸோ இதை இப்படி தான் வந்து ஒரு இதான் ஃபார் லூப்போட பேசிக்ஸ். இப்படி ஸோ ஃபார் லூப் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை அடிக்கடி பண்ணோம்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இது வந்து கோடு இந்த லைனையும் கம்மி பண்ணும். ஸோ இப்போ வந்து int k equal to 10 அப்படின்னு ஒன்று வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ while k less than 12 இப்போ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து கேவோட வேல்யூவை ரிப்பீட்டடாக பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் வேல்யூ ஆஃப் k is plus k semicolon. ஸோ இதுதான் while லூப்போட ஸ்ட்ரக்சர். ஸோ while லூப் எப்படி செக் பண்ணுன்னா k equal to 10 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் k ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் k ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது இன்க்ரிமெண்ட் அது வந்து k-லேருந்து 1 ஆட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணோம்னா k less than 12 அப்படின்னா ஃபஸ்ட்டு k equal to 10 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ வந்து 11 மாறும். ஸோ மறுபடியும் செக் பண்ணும்போது வந்து செக் பண்ணும்போது லெஸ் தென் 12 தான் இருக்கும் கேவோட வேல்யூ. ஏன்னா கேவோட வேல்யூ 11. ஸோ அப்பயும் ட்ரூ ஆகும் கண்டிஷன். ஸோ மறுபடியும் உள்ள வந்து வேல்யூ ஆஃப் k இஸ் 11 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 12 மாறும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும்போது கேயோட வேல்யூ 12 இருக்கும். ஸோ 12 ஈக்குவல் டு 12 இருக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், உள்ள ஏறாது. ஸோ இதை செக் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு ஸோ வேல்யூ ஆஃப் k is 10, வேல்யூ ஆஃப் k is 11. ஸோ இப்படி தான் ஒரு while loop எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். ஸோ இது இன்னொரு லூப். ஸோ இதே மாதிரி இன்னொரு லூப் தான் ஃபார் ஈச் அப்படின்னு ஒரு லூப் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அரேயை பற்றி படித்தோம். ஸோ இப்போ அரே லிஸ்ட் அதில் உள்ள ஒரு கலெக்ஷன்ல உள்ள எல்லா வேல்யூவும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லா வேல்யூஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் ஏதோ ஒன்று செக் பண்ணணும் அப்படின்ற போது ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் ஈச் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு 3D ஆப்ஜெக்ட் கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்பியர் கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கேப்சூல் கிரியேட் பண்ணியாச்சு, 3 கிரியேட் பண்ணியாச்சு, 3 கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அரேயோட நேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபோர் இப்போ கமெண்ட் பண்ணிடலாம்.
சேவ் பண்ணிட்டு யூனிட் எடிட்டர் போனால் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ண ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை 3 ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணணும். ஸோ சைஸ் 3 கொடுத்துட்டு ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸை ட்ராக் பண்ணலாம். ஸோ கேப்சூல் ஆட் பண்ணியாச்சு. கேப்சூல், கியூப், ஸ்பியர் 3மே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற அரேயிலிருந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒன்றுன்னா எடுக்கணும், 1 by 1 ஒன்று எடுக்கணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார் ஈச். இப்போ நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்றத கொடுக்கணும், கேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோமோ அதோட பேர். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற அரேலேருந்து எடுக்கிறோம். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பேரென்தீசிஸ் போட்டுட்டு ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அது கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் 1 by 1 டிஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ கேம் ஆப்ஜெக்ட்ஸை destroy in the game objects. So o variable உள்ள game objects நம்ம objects ஸோ டிஸ்ட்ராய் ஓ அப்படின்னு கொடுக்கும்போது ஓவில் உள்ள ஒவ்வொரு கேம் ஆப்ஜெக்டும் டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தா 3 கேம் ஆப்ஜெக்ட்ஸும் இப்போ டிஸ்ட்ராய் ஆகணும். ஸோ இப்போ 3 கேம் ஆப்ஜெக்ட்ஸும் போயிடுச்சு. நம்ம ரைட் பண்ண கோடு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ நம்ம ரைட் பண்ண கோடு 3 கேம் ஆப்ஜெக்ட்ஸும் டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ கியூப், ஸ்பியர், கேப்சூல் இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் வந்து கியூபை டீஆக்டிவேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பியரையும் இன்ஸ்பெக்டரில் போயிட்டு டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ கேப்சூலையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம கோட் மூலியமா, ஸ்கிரிப்ட் மூலியமா இந்த 3 கேம் ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் ஈச்சில் டிஸ்ட்ராய் எடுத்துட்டு, ஸோ டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்குள்ள கோடை எடுத்துட்டு, ஸோ கேம் ஆப்ஜெக்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை எடுத்து ஒவ்வொன்றையா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டாட் செட் ஆக்டிவ் எந்த கேம் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து செட் ஆக்டிவ் ட்ரூ பண்ண போகிறோம்னால டாட் செட் ஆக்டிவ் ப்ராக்கெட்குள்ள ட்ரூ. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸையும் ட்ரூ பண்ண போறோம். எல்லா கேம் ஆப்ஜெக்ட்ஸையும் ட்ரூ பண்ண போறோம். ஸோ சேவ் பண்ணிட்டு கேமை ரன் பண்ணி பார்த்தா ஸோ எல்லா கேம் ஆப்ஜெக்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஆக்டிவேட் ஆகி போயிருக்கு. அதோட ரீசன் என்னன்னா நம்ம கொடுத்துருக்க கோடு வந்து ஸ்டார்ட் அப்படின்றதுனால. ஸோ இதை கட் பண்ணி அப்டேட்டில் கொடுத்தோன்னா ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ ரன் பண்ணி பார்த்தா யூனிட்டி எடிட்டரில் போயிட்டு ரன் பண்ணால் ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கும். இட் டோன்ட் டிஸப்பியர் நவ். ஸோ நம்ம வந்து அப்டேட்டில் கொடுக்கறதுனால இந்த கோடு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் முன்னாடியே நம்ம
அப்டேட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் கால் ஆகுறதுனால இது வந்து அப்படியே ட்ரூவாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஃபார் ஈச் அப்படின்ற லூப்போட பேசிக்ஸ். எப்படி ஒர்க் பண்ணு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபார் ஈச் அப்படின்னா ஒரு அறையில இருந்தோ ஒரு கலெக்ஷன்ல இருந்தோ இல்லை ஒரு லிஸ்ட்ல இருந்தோ ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார் ஈச்சோட பேசிக்ஸ். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஆப்ஷன் தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த int k equal to 10. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த int k equal to 10 அதே யூஸ் பண்ணலாம். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ஸ்விட்ச் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து கே. ஸோ கேயோட வேல்யூ இப்போ என்ன 10, அதுதான் அந்த இதுக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ கேஸ் 1 அப்படின்னு இருக்கும்போது கேஸ் 1ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம்னா வேல்யூ ஆஃப் k is 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன போகிறோம், பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கேஸ் 2ல என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் 2ல ஸோ அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு print value of k is print value of k is 2 அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ கேஸ் 3 வேல்யூ ஆஃப் k is 3 அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ வேல்யூ ஆஃப் k is 3 அப்படின்னு நம்மளுக்கு வேணும். ஸோ 1 2 3 இந்த கேஸ் இல்லாமல் மற்ற எந்த கேஸ் வந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கேஸ்லாம் மற்ற ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்காக நம்ம கொடுக்குறது டிஃபால்ட் print value is out of index. ஸோ இந்த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எதுவுமே இல்லாமல் அதுக்கு வந்து இஃப் எல்ஸ் மாதிரி இந்த ஸோ இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேலே ஸ்விட்ச் கீவேர்டுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம் கேயோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி கேஸ் 1 இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் k is 1, அது மாதிரி கேஸ் 2 கேஸ் 3 எல்லாமே வந்து பாஸ் பண்ணுறோம். இது எதுவுமே இல்லைன்னா இது எதுவுமே ட்ரூ இல்லை அப்படின்னா டிஃபால்ட்குள்ளே போயிட்டு வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இன்ட் வந்து பப்ளிக்காக மாற்றிடலாம். ஸோ இந்த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எப்படி கால் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கேவோட வேல்யூ 1 இருக்கும் போது கேஸ் 2. ஸோ ஸ்விட்ச் வந்து கேயோட வேல்யூவை செக் பண்ணும் போது கேயோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா கேஸ் 1 கால் ஆகும். கேயோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா கேஸ் 2 கால் ஆகும். கேயோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா கேஸ் 3 கால் ஆகும். இது இல்லாம இந்த 1 2 3 இல்லாம மற்ற எந்த வேல்யூவா இருந்தாலும் டிஃபால்ட் போயிட்டு
வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் இன்டெக்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூனிட்டி எடிட்டர் போயிட்டு கேம் ஆப்ஜெக்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா ஸோ கேட வேல்யூ 10ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து 2ன்னு மாற்றலாம். ஸோ 2ன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதை ஸோ 2ன்னு கொடுத்ததுனால இப்போ கன்சோலில் வேல்யூ ஆஃப் k is 2 அப்படின்னு அப்படின்னா கேஸ் 2 கால் ஆகிருக்கு. ஸோ இப்போ 3 கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்மளுக்கு கேஸ் 3 ரன் ஆகணும். ஸோ இப்போ கேயோட வேல்யூ 3 கொடுத்துட்டு ரன் பண்ணால் கன்சோலில் பிரிண்ட் ஆக போகிறது வேல்யூ ஆஃப் கே இஸ் 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். கேஸ் 3 கால் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கேயோட வேல்யூ 6ன்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்னா கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எதுவுமே கால் ஆகாமல் டிஃபால்ட் கால் ஆகி வேல்யூ ஆஃப் k is out of index அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ கான்சோலில் வேல்யூ இஸ் அவுட் ஆஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக்ஸ். இப்படி தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ லூப்ஸை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே இதான். மற்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.